பயிர் கடன் விவசாயிகள் போய் கூட்டுறவு வங்கியில் வந்து கடன் வாங்குறதுக்கு போகிறாங்க. பயிர் கடன், மாட்டு லோன் வாங்க போகும்போது அங்கே இருக்க அதிகாரி சொல்கிறாரு, துறையூரில் நடந்திருக்குங்க இன்னைக்கு. நாங்கள் இந்த 3000 தான் இதுலேருந்து எடுத்து கொடுத்துட்டோம். அதனால் பொங்கல்லாம் முடிவிட்டு அது பிறகு உங்களுக்கு லோனு சேங்ஷன் பண்ண முடியுமான்னு பார்க்குறோம்னு சொல்லி ஏமாற்றிருக்கிறாங்க. அப்போ மக்கள் பணத்தை எடுத்து டைவர்ட் பண்ணி இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, இந்த பொங்கலுக்கு 3000 கொடுத்துருக்குறாங்க. அப்பாவி மக்கள் நம்மளுக்கு ஏதோ இந்த அரசாங்கம் தருதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. இதையே தான் அவங்க என்ன செஞ்சாங்க, மத்திய அரசுலேருந்து வந்த மழைநீர் வடிகாலுக்காக கொடுத்த 4000 கோடியை சென்னை பெருவெள்ளத்தப்ப இவங்க வந்து எந்த வித இதுவும் செய்யாமல் அந்த 4000 கோடியை அபேஸ் பண்ணிட்டாங்க. அப்போ நீங்கள் ஒரு பக்கம் பாருங்கள், 5 லட்சம் கோடி தமிழ்நாட்டுக்கு செய்ய போகிறோம்னு கடன் வாங்கியிருக்கிறாங்க. நம்மளுக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த திட்டம் காணாம். இவங்க தொடங்கி வைக்கிற திட்டம் எல்லாம் கடந்த ஆட்சியில் எடப்பாடியார் அவர் நிதி ஒதுக்கி தொடங்கி வைத்த திட்டங்களை தான் இன்றைக்கி வரைக்கும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அந்த 5 லட்சம் கோடி என்னாச்சு? அப்புறம் இப்போ ஊழல் பண்ணி இவங்க ஒரு 4 லட்சம் கோடி அடிச்சிருக்கிறாங்க. இப்போ இவங்களுடைய இந்த ஊழல் இந்த இதுகளை வச்சு நான் பண்ணாலே தமிழ்நாட்டோட இந்த நிதி சுமையை வந்து நெருக்கி ஒரு 50-60% குறைத்து விடலாம். அதுதான் இன்றைக்கி உள்ள நிலை. அதனால் மக்கள் தெளிவாக இன்றைக்கி இருக்கிறாங்க. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் மக்கள் முதல்வர் ஐயா எடப்பாடியார் சாமானியரின் ஒரு நம்பிக்கையாக இன்றைக்கி தெரிகிறார். அவர் தலைமையில் அமையக்கூடிய கூட்டணிக்கு வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்று தருவார்கள். தமிழ்நாடு உண்மையிலேயே சுபிட்சம் பெறும் ஐயா எடப்பாடியார் ஆட்சியில்.